கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் புகழும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உங்கள் இருதயம் தொய்யும் போது என்ற சத்தியத்தினாலே இந்நாட்களில் நாம் பாடங்களை நாம் படித்து வருகிறோம். இதில் இன்றைய தினம் நாம் படிக்க இருக்கிற தலைப்பானது உங்கள் இருதயம் தொய்யும் போது உங்கள் குடும்பம் சந்தோஷத்தை பெறும் என்ற தலைப்பிலே நாம் தேவ செய்தியை நாம் படிக்க இருக்கிறோம். இந்த செய்தியை தேவன் ஆசீர்வதித்து தரும்படியாக பரலோகத்தின் ஒத்தாசையை நாம் ஜெபத்தின் மூலமாக நாம் தேடுவோம். கண்களை மூடி நாம் யாவரும் ஜெபம் செய்வோம். எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசும். எங்கள் குடும்பங்களுக்கு நீர் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தாரும். எங்கள் இருதயம் தொய்யும் போது இந்த சந்தோஷத்தை நாங்கள் பெற்றோம் என்றால் எங்கள் வாழ்க்கை அது மறுமலர்ச்சியை பெறும். எங்கள் வாழ்க்கை அது சீர்படுத்தப்படும். எங்கள் வாழ்க்கை பிறருக்கு பிரயோஜனமானதாக இருக்கும். எங்கள் வாழ்க்கை பரலோகத்தின் சித்தத்தையும் நிறைவேற்றும் என்ற நம்பிக்கையோடு இந்த நாளின் பாடத்திற்குள்ளாக கடந்து செல்கிறோம். நீர் எங்களை வழிநடத்தும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே, ஆமேன். குடும்பம் என்ற இடம் குதூகலம் நிறைந்த இடம். குடும்பத்தில் ஆனந்தமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் காணப்படுவது நமக்கு அவ்வளவு அவசியமானதாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பதாக ஒரு சாலை ஓரமாய் நடந்து செல்லும் வேளையில் ஒரு பூங்காவில் இருந்த ஒரு அழகிய குடும்பத்தை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த குடும்பத்தில் தகப்பன், தாய் மற்றும் 2 பிள்ளைகள் அவர்களுடைய சந்தோஷமான நேரத்தை செலவிடுவதற்கு அளவில்ல முடியாத அளவிற்கு அந்த சந்தோஷத்தை அவர்கள் அந்த இடத்திலே அனுபவித்து கொண்டிருந்தார்கள். அந்த பூங்காவில் அவர்கள் அருகாமையில் கடந்து செல்லும் போதுதான் தெரிகிறது அவர்கள் எந்த சூழ்நிலையில் சந்தோஷமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த குடும்பத்தில் தகப்பனும் தாயையும் பிறவியிலேயே கண் பார்வை அற்றவர்களாக இருந்தார்கள். அதே பலவீனம்தான் அவர்களுடைய அடுத்த தலைமுறைக்கும் 2 பிள்ளைகளுக்கும் கண் பார்வை பிறவியிலிருந்து கிடையாது. இவர்களுக்கு இதுதான் கருப்பு நிறம் என்று சொன்னால் அதை முன்பு தினத்திலே அவர்கள் பார்த்தது கிடையாது. நிறம் என்ன என்பதும் தெரியாது. இதுதான் ஒரு பேருந்து, இதுதான் ஒரு வாகனம் என்று சொன்னால் அதையும் அவர்கள் பார்த்தது கிடையாது. அதுவும் அவர்களுக்கு தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இல்லாமையின் சூழ்நிலையிலும் குடும்பங்கள் சந்தோஷத்தை அனுபவிப்பதை பார்க்கும்போது நம்மளுடைய இருதயம் இந்த நேரத்திலே அந்த பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கிறது. உங்கள் இருதயம் இன்றைக்கு தோய்ந்து போய் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பமானது இன்றைக்கு சந்தோஷத்தை பெற வேண்டும். அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கான வழிகள் என்ன என்று சொல்லி இந்த நாளின் செய்தியிலே நாம் படிக்க இருக்கிறோம். எனவே இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஒரு பாடத்தை கொடுப்பதற்காக தெரிந்து கொண்ட குடும்பம் ஆபிரகாமின் குடும்பம். முற்பிதாவின் இருக்கக்கூடிய ஆபிரகாம், தேவனுடைய விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லி அழைக்கப்பட்ட ஆபிரகாமின் குடும்பத்தை பற்றி இந்த வேளையிலே நாம் படிக்க இருக்கிறோம். வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் தொடங்கி 10ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். 9ஆம் வசனம், பின்பு எகிப்து தேசத்தால் ஆகிய ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டு ஆபிரகாமை நோக்கி, இந்த அடிமை பெண்ணையும் அவள் மகனையும் புறம்பே தள்ளும். இந்த அடிமை பெண்ணின் மகன் என் குமாரனாகிய ஈசாக்கோடே சுதந்திரவாளியாய் இருப்பதில்லை என்றாள். ஆபிரகாமின் குடும்பம். இந்த குடும்பத்தில் 2 சம்பவங்கள் இடம்பெறுகிறது. ஒரு புறத்தில் சந்தோஷம், சாராளுக்கும் ஆபிரகாமுக்கும் இடையே பிறந்த ஈசாக்கு பால் மறந்தது பிற்பாடு வீட்டில் செய்யப்படக்கூடிய விருந்தினால் பெற்ற அந்த சந்தோஷம். அதே சமயத்தில் அந்த வீட்டுக்குள்ள என்ன இருக்குது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது அந்த வீட்டுக்குள்ள ஒரு கஷ்டமும் வருது. என்ன கஷ்டம் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது வேதம் சொல்லிக்கிறது பாருங்க, அந்த ஆகார் ஆபிரகாமுக்கு பெற்ற குமாரன் பரியாசம் பண்ணுகிறதை சாராள் கண்டார். எனவே இப்ப இந்த காட்சியை பார்க்கக்கூடிய வேளையில் சந்தோஷம் நிறைந்திருக்கிற இல்லத்தில் குடும்பத்திற்குள்ளாக என்ன வருகிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது ஒரு கஷ்டம் ஒன்று வருகிறது, ஒரு சஞ்சலம் ஒன்று வருகிறது.
11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்லிக்கிறது, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். சந்தோஷமா இருக்கிற தகப்பன் தான் இந்த காரியத்தினால அவர் துக்கம் அடைகிறாரு. கொஞ்சம் துக்கம் இல்ல, மிகவும் துக்கம் அடைந்தான் என்று நாம் வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். அடுத்த வசனத்தையும் வாசிப்போம். ஆதியாகமம் 21:12 வசனம் வேதம் சொல்லிக்கிறது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் என்றார். எனவே ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல ஆபிரகாம் பேசுறாரு. என்ன சொல்றாருன்னு சொன்னா பார்க்கும்போது, இந்த காரியத்திற்காக நீ துக்கப்பட வேண்டாம், சாராள் சொல்லும் வார்த்தையை கேள் என்று சொல்லி ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து ஆபிரகாமோடு அவர் பேசுகிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் அல்லது நாம் பெற்றிருக்கிற குடும்பங்களை சந்தோஷத்தினால் நிலை நிற்க செய்வதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது 3 முக்கிய காரியங்கள் இருக்கிறது. குடும்பத்தில் சந்தோஷம் தொய்ந்து போகும் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் சோர்வடையும். குடும்பத்தில் பிரச்சனைகள் எழும்பும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் பலவீனம் அடையும். குடும்பங்களில் ஒருவேளை அந்யோன்யமும் ஐக்கியமும் இல்லை என்று சொன்னால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டு விடுவீர்கள். எனவே குடும்பத்தில் சந்தோஷம் என்பது அவசியம். அந்த சந்தோஷத்தை பெற்றுக்கொள்வதற்காக 3 காரணங்களை நாம் பார்க்கிறோம். குடும்பமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னன்னு சொன்னா பார்க்கும்போது, முதலாவது பாடம், நீங்கள் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளுங்கள். நாம் தோல்வி அடைவதற்கு கற்றுக்கொள்ளும் போது குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நாம் என்ன செய்கிறோம் என்று சொன்னா பார்க்கும்போது, ஒரு நிலையில் நாம் நிறுத்துகிறவர்களாக நாம் இருக்கிறோம். இந்த ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் ஆபிரகாமினுடைய குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருந்துச்சு, அந்த இடத்துல துன்பமும் வந்துச்சு. ஆனால் இந்த சந்தோஷம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த ஆபிரகாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் பார்க்கும்போது, தோல்வி அடைய கற்றுக்கொள்ள வேண்டும். யாரிடத்துல தோக்கணும் என்று சொன்னால் பார்க்கும்போது, மனைவி ஆகிய சாராள் இடத்துல தோத்து போக வேண்டிய அவசியம். வாசிப்போம் வசனங்களை நாம் மீண்டுமாக. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 11ஆம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, தன் மகனை குறித்து சொல்லப்பட்ட இந்த காரியம் ஆபிரகாமுக்கு மிகவும் துக்கமாய் இருந்தது. 12ஆம் வசனம், அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாராள் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள். சாராள் இடத்திலே நீ தோல்வியை சந்திக்க வேண்டியது உனக்கு நியமிக்கப்பட்டது. சாராளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டியது உனக்கு நியமிக்கப்பட்டது. நீ துக்கப்பட வேண்டாம், உனக்கு நியமிக்கப்பட்டது. சாராளுடைய வார்த்தையை கேள் என்று சொல்லி ஆண்டவர் கொடுத்த கட்டளை. எதற்காக என்று சொல்ல பார்க்கும்போது, இந்த குடும்பத்திற்குள்ளாக சந்தோஷத்தை நிலைநிறுத்துவதற்காக. விசுவாச பிள்ளைகளே, நண்பர்களே, சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் எத்தனை முறை உங்களுடைய வாழ்க்கை துணைவியோடு நீங்கள் தோல்வியை சந்தித்திருக்கிறீர்கள்? நீங்கள் தோல்வியை சந்தித்த வேளையில் உங்களுடைய குடும்பத்தில் சந்தோஷம் நிலை நின்றிருக்கிறதா? இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் போது, இந்த குடும்பம், கர்த்தருக்கு பயந்திருக்கிற இந்த குடும்பம், கணவன் மனைவியிடத்திலே தோல்வியை சந்தித்ததினாலே குடும்பத்திற்குள்ளான சந்தோஷம் காக்கப்பட்டதாக இருக்கிறது. அப்படி நீங்களும் நானும் பரலோகத்தின் தேவனுக்கு நாம் பயந்திருப்போம் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையின் துணையோடு நாம் தோல்வியை நாம் பெறுவதற்கு நாம் கற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், உங்கள் குடும்பத்திலேயும் என்னுடைய குடும்பத்திலேயும் சந்தோஷம் நிலை நிற்கிறதாக இருக்கும். If you want to be happy, accept your defeat. உங்களுடைய வாழ்க்கையின் தோல்வியை ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பமானது சந்தோஷத்தை பெறுகிறதாக இருக்கும். வெற்றியை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அர்ப்பணியுங்கள். வெற்றியை பெண்ணுக்கு கொடுங்கள். அந்த வெற்றியை பெற்றவள் தன்னுடைய வீட்டில் அந்த சந்தோஷத்தை காத்துக்கொள்கிறவளாக அவள் இருப்பாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். எனவே ஆபிரகாம் வீட்டில் இது ஒரு பிரச்சனையாக எழும்பியிருக்கு. இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, என்ன சொல்லிட்டாரு? உன் மனைவி சொல்கிறபடி கேள். உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த ஆகாரும் உன் கூட இருக்கக்கூடாது, அந்த இஸ்மவேலும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடாது. நீ அவங்கள வேற எங்கேயாவது நீ அனுப்பி வைக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஏனென்றால் உன்னுடைய சுதந்திரமாக இருக்க போகிறது 2 பேர் கிடையாது, ஒரே ஒருத்தர் தான், அந்த ஈசாக்கு மட்டும்தான். அதன்படி நீ செய், உன் வீட்டில் இருக்கிற சந்தோஷத்தை நீ பாதுகாத்துக்கொள்.
வசனங்களை நாம் வாசிப்போம். சங்கீதம் 18 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். சங்கீதம் 18 1ஆம் 2ஆம் வசனத்தை நாம் வேதத்திலிருந்து வாசிப்போம். வேதம் சொல்லிக்கிறது, என் பலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும் நான் நம்பி இருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமாய் இருக்கிறார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, இன்றைக்கு உங்களுடைய குடும்பங்களில் சில நேரத்திலே சச்சரவுகள் எழும்பும் என்று சொன்னால், இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் விட்டு கொடுப்பதற்கு மனதை பழக்கிக் கொள்ளுங்கள். இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் உங்களுடைய வீட்டிலே தோல்வியை சந்திப்பதற்கு நீங்கள் ஆயத்தப்படுங்கள். நீங்கள் சந்திக்கக்கூடிய அந்த தற்காலிக தோல்வி, அந்த தற்காலிக விட்டு கொடுப்பு உங்கள் வீட்டிலே நிரந்தர சந்தோஷத்தை நிலைநிற்க செய்யும். ஆபிரகாம் உடைய வாழ்க்கையிலும் செய்தது அதுதான். இன்றைக்கு வேதம் நமக்கு நினைவூட்டுவதும் அதுதான். தேவனிடத்தில் நீங்கள் அன்பு கூறும்போது அவர் உங்களுக்கு கண்மலையாகவும், அவர் உங்களுக்கு கோட்டையாகவும், அவர் உங்களுக்கு இரட்சகராகவும், அவர் உங்களுக்கு நீங்கள் நம்பியிருக்கும் துருகமாகவும், அவர் ஒரு கேடகமாகவும், அவர் ஒரு இரட்சணிய கொம்புமாக, அவர் ஒரு அடைக்கலமாக உங்களுடைய குடும்பத்திற்கு அவர் பிரசன்னமாவார். அந்த அனுபவங்கள் தான் உங்களுடைய குடும்பத்திற்கு சந்தோஷத்தை தேடித்தரும் அனுபவங்களாக இருக்கும். இன்னொரு வசனத்தை நாம் வாசிப்போம். 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். இந்த காரியங்கள் ஒருவேளை நம்முடைய இருதயத்திலே ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் என்றால் வேதம் சொல்லியிருக்கிறது. 55ஆம் சங்கீதம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே நாம் வாசிக்கின்றோம். தேவ ஜனமே, இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை இந்த குடும்பத்தில் தோல்விகளை சகிக்க முடியாது என்று சொல்லி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால், அந்த பாரத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க. அந்த கஷ்டத்தை ஆண்டவர் மேலே வைத்து விடுங்க. அது என்ன காரணமோ, என்ன நியாய விசாரிப்போ, என்ன சஞ்சலமாக இருந்தாலும் சரி, அவர் உங்களை அந்த இடத்திலே ஆதரிக்கிறவராக இருப்பார். ஆதரிக்கும் தேவன் உங்களை தள்ளாடாமல் வழிநடத்தும் தேவனாக இருப்பார். இந்த செய்தியை கேட்கிற எந்த குடும்பங்களாக இருந்தாலும் இன்றைக்கு பரலோகத்தின் சந்தோஷத்தை உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால், வாழ்க்கையில் தோல்வியை சந்திக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் இருதயம் தொய்ந்து போகக்கூடாது என்று சொன்னால் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் தோல்வியை சந்திக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஒருவருக்கொருவர் தாழ்மையாய் இருக்க நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை ஆதரிக்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுடைய கால்களை தள்ளாடுவதற்காக அனுமதிக்கிற தேவன் அல்ல, உங்களை சந்தோஷத்திற்காக வழிநடத்தும் தேவனாக இருக்கிறார். அதுவும் குறிப்பாக குடும்பத்தின் சந்தோஷத்தின் மேல் ஆண்டவர் அவ்வளவு அக்கறை கொண்ட தேவனாக அவர் இருக்கிறார். இரண்டாவதாக, உங்கள் குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் விரும்புகிறதை சற்று இழக்க கற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை சில நேரத்தில் நீங்கள் இழப்பதற்கான அவசியம் ஏற்படும் என்பதையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நாம் விரும்பும் காரியத்தை இழப்பதற்கு ஆயத்தம் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். என்ன பாடத்தை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம்? ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் பார்ப்போம். ஆபிரகாம் ஒரு காலத்தில் வாக்குத்தத்தம் செய்யப்பட்ட மகன் இந்த ஆகார் வழியாக, இந்த இஸ்மவேல் வழியாக தனக்கு உண்டாவான் என்று சொல்லி தன்னுடைய மனதில் நினைத்து கொண்டு இந்த சந்ததியை ஒரு காலத்தில் நேசித்தவனாக இருந்தான். ஆனால் ஆபிரகாமுக்கு ஒரு காலம் வந்திருக்கிறது. என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, விரும்பின இந்த பிள்ளைகளை, விரும்பின இந்த ஆகாரை, விரும்பின இந்த இஸ்மவேலை இழக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது. வேதத்தில் வாசிப்போம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் போது வேதம் சொல்கிறது, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணியையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பேர்ஷேபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சில நேரத்தில் விட்டு கொடுப்பதற்கெல்லாம் கஷ்டமாக தான் இருக்கும், தோல்வியை சந்திப்பதற்கும் கஷ்டமாக தான் இருக்கணும். ஆனால் ஆண்டவர் சொல்லிட்டாரு,
என்ன செய்யணும், அதுக்கு கீழ்ப்படியணும் என்று சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இந்த குடும்பத்துக்குள்ள சந்தோஷத்தை காப்பாற்றணும்ல ஆபிரகாம். அதுக்காக என்ன செய்தார்னு சொன்னா பாரும்போது, ஆண்டவருடைய வாக்குக்கு கீழ்ப்படிந்து அந்த இடத்திலே விரும்பினவைகளை இழப்பதற்காக கற்றுக்கொண்டான். சீக்கிரமாய் எழுந்து அதிகாலையில், அப்படிதானே வாசிக்கிறோம், சீக்கிரமாய் எழுந்து அந்த காரியத்திலே தன்னை ஈடுபடுத்தி கொள்கிறவனாக இருந்தான். இன்னைக்கு உங்களுடைய வீட்டில் சில நேரத்தில் சந்தோஷத்தை நீங்கள் நிலைநிறுத்த வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய உரிமைகளை கூட சில நேரத்தில் நீங்கள் இழக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கும். உங்கள் உரிமைகளை நீங்கள் இழந்து போவீர்கள் என்று சொன்னால் அந்த இடத்துலையும் ஆண்டவர் உங்களுக்கென்று நியமிக்கிற சந்தோஷத்தை அவர் நியமிக்கிறவராக இருப்பார். இழக்க தெரியாமல் இருப்பவர்கள், இழக்க முடியாமல் இருப்பவர்கள், சரியா, அவர்களிடத்திலே சச்சரவுகள் காணப்படும். ஒருவேளை ஆபிரகாம் இந்த இஸ்மவேலையும் இந்த ஆகாரையும் இழக்க முடியாது என்று சொல்லி நினைத்திருந்தா குடும்பத்தில் அன்னைக்கே சச்சரவுகள் வந்திருக்கும். இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய குடும்பத்திலே சச்சரவுகள் இருக்கக்கூடாது என்று சொன்னால் சில காரியங்களை இழப்பதற்காக நீங்கள் முன் வந்து அதை மனமும் வந்து நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்தின் சந்தோஷத்தை காப்பாற்ற வேண்டியது கணவருடைய பொறுப்பாக இருக்கிறது. வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிப்போம். பிலிப்பியர், ஆண்டவராக இருக்கிற இயேசு கிறிஸ்து செய்த காரியத்தை இந்த இடத்துல பார்ப்போம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி 8ஆம் வசனம் வரைக்கும் நாம் பார்ப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது பாருங்க. பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் தொடங்கி நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. எப்ப என்று சொல்லி நாம் பார்க்கும்போது விரும்பினதை விட்டு கொடுக்கிற நேரத்தில். அடுத்த வசனம் சொல்லியிருக்கிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், 7ஆவது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். 8ஆம் வசனம், அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். இந்த உலகத்தில் மனுஷன் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு இடத்தை விட்டு கொடுக்கணும், ஒரு காரியத்தை இழக்கணும். அது என்ன இடம், என்ன காரியத்தை அவர் இழந்தார் என்று சொன்னா பார்க்கும்போது பரலோகத்தில் இருக்கிற அவருடைய சிம்மாசனம். அந்த சிம்மாசனத்தை அவர் அன்னைக்கு இழந்ததுனால இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவுக்குள்ளாக பிழைத்திருந்து இன்றைக்கு ஜீவனோடு நம்முடைய நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ ஜனமே, விட்டு கொடுப்பது அவசியம். அதே சமயத்தில் சில நேரத்தில் விரும்புகிறதை இழப்பதும் அவசியமானதாக இருக்கிறது. அதான் வேதம் நமக்கு சொல்லிக்கிறது பார்த்தீங்களா. பிலிப்பியர் 2:5 இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் பரலோக சிம்மாசனத்தை விட்டு இறங்கி உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் இன்றைக்கு மரித்த தேவனாக இருக்கிறார். அவர் அடிமையானார், அவருடைய முகத்தில் உமிழ்ந்தார்கள், அவரை ஓங்கி அடித்தார்கள், அவருடைய தலையில் கொட்டினார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் சந்தோஷமா இருக்கிறோம். குடும்பத்துக்குள்ள அப்படி சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னா உங்களுடைய உரிமையை விட்டு கொடுங்க. உங்களுடைய உரிமையை விட்டு கொடுக்கறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் நம்ம குறைந்து போக போகிறது இல்லை. எனவே தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயம் தொய்யும் போது இதுவரைக்கும் உங்களுடைய குடும்பம் சந்தோஷமா இருக்கணும் என்று சொல்லி நம்ம பார்க்கணும். அதில் 2 காரியத்தை கொடுத்து பார்த்துருக்கிறோம். என்னென்ன காரியம்னு சொல்லலாம் பார்க்கும்போது, நீங்கள் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளுங்கள் முதலாவதாக. 2ஆவதாக என்னென்னு சொல்ல வரும்போது, நீங்கள் விரும்புகிறதை விட்டு கொடுப்பதற்காக அல்லது இழப்பதற்காக நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். 3ஆவதாக உங்களுடைய குடும்பம் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ரொம்ப முக்கியமான ஒரு பாடம், எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பாடம் என்னன்னு சொல்லலாம் பார்க்கும்போது, மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கும். இருக்கிறது போதும் என்று நினைக்கக்கூடிய குடும்பத்தில் ஆண்டவருடைய கிருபை அவ்வளவு நேர்த்தியாய் செயல்படும். மனரம்யமாய் இருக்க வேண்டும். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 12ஆம் வசனத்தையும் நாம் வாசிப்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, பிள்ளை வளர்ந்து பால் மறந்தது. ஈசாக்கு பால் மறந்த நாளிலே ஆபிரகாம் பெரிய விருந்து பண்ணினான். சரி, 12ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, அப்பொழுது தேவன் ஆபிரகாமை நோக்கி, அந்த பிள்ளையையும் உன் அடிமை பெண்ணையும் குறித்து சொல்லப்பட்டது, உனக்கு துக்கமாய் இருக்க வேண்டாம்,
ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும், ஆதலால் சாரால் உனக்கு சொல்வதை எல்லாவற்றையும் கேள் என்று சொல்லி நாம் வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். உனக்கு நியமித்திருக்கிற அந்த குடும்பம் போதுமானது, உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மனைவி போதுமானவள், உனக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற மகன் போதுமானவன். இது போதும் உன்னுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக. தேவ ஜனமே, செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய குடும்பத்தில் இன்றைக்கு சந்தோஷத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தில் எண்ணிக்கொள்ளுங்கள், உங்களுடைய மனைவி உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறார்களா? உங்கள் கணவன் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாங்களா? உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு போதுமானவராக இருக்கிறாங்களா? அப்படி இல்லை என்று சொன்னால் அதை நம்ம ஆம் என்று சொல்லி மாற்றிக்கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்தவ பண்பாக இருக்கிறது. அதுதான் இந்த செய்தியின் பாரமாகவும் இருக்கிறது. குடும்பங்கள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். எது கிடைத்தாலும் அவை போதும் என்ற வாஞ்சையை இருதயத்தில் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். சந்தோஷம், துக்கம் இது எல்லாத்தையுமே தீர்மானிப்பது இந்த மனரம்யம். மனரம்யம் இருக்கிற இடத்துல சந்தோஷம் இருக்கும். மனரம்யம் இல்லாத இடத்துல சந்தோஷம் உண்டாவது இல்லை. குடும்பங்களே சந்தோஷம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். கடைசியாக இந்த வேத வசனத்தின் பகுதிகளை நாம் வாசித்து நாம் நிறைவு செய்வோம். பிலிப்பியரின் நிருபம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் தொடங்கி 13ஆம் வசனம் வரைக்கும் நாம் வேதத்திலிருந்து நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியர்களுக்கு எழுதின கடிதத்திலே நாம் இந்த வசனங்களை நாம் வாசிக்கிறோம். பிலிப்பியர் 4:11 முதல் 13 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்போம். வேதம் சொல்லியிருக்கிறது, என் குறைச்சலினால் நான் இப்படி சொல்லுகிறதில்லை, ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் பேசக்கூடிய வார்த்தைகள் இவை. எந்த நிலைமையில் நான் இருந்தாலும், எந்த சூழ்நிலையில் நான் இருந்தாலும், எந்த காலத்தில் நான் இருந்தாலும் என் கிறிஸ்துவுக்காக, என் தேவனுக்காக நான் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன் என்று சொல்லி பவுல் கொடுக்கும் சாட்சியை இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். என்னென்ன வார்த்தை பேசுறாரு பாருங்க. 12ஆம் வசனத்துல, தாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், வாழ்ந்திருக்கவும் எனக்கு தெரியும், எவ்விடத்திலும் எல்லாவற்றிலும் திருப்தியாய் இருக்கவும், பட்டினியாய் இருக்கவும், பரிபூர்ணம் அடையவும், குறைவுபடவும் போதிக்கப்பட்டேன். சரியா? குடும்பத்தில் குறைவு ஏற்படும், வாழ்வு உண்டாகும், தாழ்வு உண்டாகும், ஏற்ற இறக்கம் உண்டாகும், திருப்தி உண்டாகும், பட்டினி உண்டாகும். எல்லா சூழ்நிலைக்கும் அதை கற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு உங்களுடைய இருதயத்தை நீங்கள் பயிற்றுவித்தவர்களாக இருக்க வேண்டும். அப்படி பயிற்றுவித்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய இருதயம் மனரம்யமாய் இருக்கும். உங்கள் இருதயம் மனரம்யமாய் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும். உங்கள் குடும்பம் சந்தோஷமாய் இருக்கும் என்று சொன்னால் உங்கள் இருதயம் தொய்ந்து போகாமல் இருக்கும். பிலிப்பியர் நிருபம் 11ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். இதெல்லாம் எப்படி செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டோம்னா வேதம் அதற்கான பதிலை கொடுக்கிறது பாருங்க. 13ஆம் வசனத்துல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. தேவ ஜனமே, இன்றைக்கு அவருடைய வார்த்தையை கேட்டு அர்ப்பணிக்க காத்திருப்பவர்களே, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய இருதயம் இன்றைக்கு தோய்ந்து போகும் என்று சொன்னால், அல்லது தோய்ந்த நிலைமையில் இன்றைக்கு நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில் சந்தோஷத்தை நீங்கள் தேடி பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும்போது, உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகள் அல்லது உங்கள் குடும்பத்தினர் தோல்வி அடைய கற்றுக்கொள்ளும் போது சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்கள் குடும்பத்தில் விரும்புகிறதை நீங்கள் சற்று இழக்கும் போது சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்களுடைய குடும்பத்தில் நீங்கள் மனரம்யமாய் இருக்க கற்றுக்கொள்ளும் போது உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படுகிறது. உங்கள் இருதயம் சோர்ந்து போகாமலும், உங்கள் இருதயம் துவண்டு போகாமலும், உங்கள் இருதயம் தொய்ந்து போகாமலும் இருப்பதாக ஆண்டவரிடத்திலே நம்மை நாமே ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோமா? கண்களை மூடுவோம், நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கின்ற எங்கள் நல்ல தகப்பனே, நீர் வருகிற தேவனாக இருக்கிறீர். எங்களுடைய குடும்பங்களிலே சந்தோஷத்தை நீர் நிலைநிற்க செய்யும். இந்த சந்தோஷத்தை இழந்த நாட்களிலே எங்களுடைய இருதயம் தொய்ந்து போனதாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவனே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தோல்விகளை சந்திக்கவும், நாங்கள் இழப்புகளை சந்திக்கவும் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அதே சமயத்தில் ஆண்டவரே, நாங்கள் மனரம்யமாய் கற்றுக்கொள்ளவும் எங்களுடைய வாழ்வை உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு
பரலோகத்தின் தேவன் நீர் அவர்களை பலப்படுத்தி வழிநடத்தியலும் இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபம் கேள் நல்ல தகப்பனே. ஆமென்.